அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். லதா ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு போண்டா. புத்தாண்டு ஸ்பெஷலாக நாம் அதை 2 விதமாக செய்கிறோம். இனிப்பு போண்டா, கார போண்டா. கார போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு துருவியது 250 கிராம், கோதுமை மாவு 4 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் நறுக்கியது 1, பச்சை மிளகாய் நறுக்கியது 2, கொத்தமல்லி கறிவேப்பிலை 1 கைப்பிடி, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சால்ட் உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன். ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. மரவள்ளிக்கிழங்கு முதல்ல அதை கொட்டிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டுறோம். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள், மிளகுத்தூள், ஆப்ப சோடா இது எல்லாத்தையும் கொட்டிடுறோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதையும் போட்டுறோம். வெங்காயம் நறுக்கி வச்சது. இப்போ கோதுமை மாவு. கோதுமை மாவு இல்லைன்னா நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 கரண்டி போடுறேங்க. இது அரிசி மாவு, இது 2 கரண்டி போடுறேன். முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். நிறைய போட்டிங்கன்னா நீர்த்துடும். மிக்ஸ் பண்ணி வச்சுங்களா. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, போண்டா பதத்துக்கு நல்லா இலகமாக பிழிஞ்சிடணும். அடுப்புக்கிட்ட போயிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகுது. உருண்டை பண்ணி போண்டாவை போடுறோம். பார்த்தீங்களா, நல்லா செவந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் சவுக்கும். முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். திருப்பி போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இறக்கிடணும். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் செவந்து வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். இனிப்பு போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு துருவியது 250 கிராம், வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் 5, முந்திரி 10, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இனிப்பு போண்டா செய்கிறேங்க. 1 கப்பு மரவள்ளிக்கிழங்கு, வெல்லம் பொடிச்சது சின்ன கப்பில், முந்திரி, ஏலக்காய். இதில் பச்சை அரிசி 1 ஸ்பூன் தான் போடுறோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிழிஞ்சிக்கலாம். இவ்வளோதான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இப்படி மிக்ஸ் பண்ண வெள்ளம் நீர்க்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ நம்ம அடுப்புக்கிட்ட போகலாம். இந்த போண்டாவும் நல்லா உருட்டிக்கணுங்க. கையில் ஷேப்பாக உருட்டி எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நான் இதில் இன்னொரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டேங்க. வெல்லம் நீர்த்து போகிறதுனால கொஞ்சமாக பைண்டிங்க்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. போண்டா இப்போ நல்லா செவக்குது பாருங்கள். திருப்பி போடலாம். வெல்லம் போட்டதால் இது கொஞ்சம் கருப்பாக வருங்க இந்த கலர். பார்த்தீங்களா, நல்லா செவந்துருச்சு 2 பக்கமும். இதை நம்ம எடுத்துக்கலாங்க.
பார்த்தீங்களா, மரவள்ளி கிழங்குல ஒரு சத்தான சுவையான இனிப்பு போண்டா ஒன்று, கார போண்டா ஒன்று செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கனால கண் நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த கிழங்குல அதிகமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பால் சுரக்குங்கள. எலும்புகளுக்கு ரொம்ப சத்தை கொடுக்கக்கூடியதுங்க. வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது நல்லா செஞ்சு கொடுங்க. சத்தானது சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதா ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.